வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான பர்மா அத்தோ சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சூப்பை மொய்ங்கா சூப்புன்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கு தேவையான மீன் துண்டுகளை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். முள் கம்மியாக இருக்க மீன் வகைகள் எடுத்தோன்னா இதுக்கு சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி வஞ்சிரம் மீன் ஒரு 6 துண்டு எடுத்திருக்கேன். சின்ன துண்டாக இருக்கிறதுனால 6 துண்டு எடுத்திருக்கேன். பெரிய துண்டுனா 1லேருந்து 2 துண்டுகளே போதும். இப்போ இந்த மீன் துண்டுகளில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே மீன் நல்லா வெந்துடும். ரொம்ப குழைய வேகணுன்ட்டு அவசியம் இல்லை, அதே சமயத்தில் வேகாமலேயும் இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு சரியான பதத்தில் வெந்திருந்தால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஆறின பிறகு இந்த மீன் துண்டுகளை மட்டும் தனியாக எடுத்துட்டு மீனில் இருக்க முள்ளெல்லாம் நீக்கிட்டு இதை சின்ன சின்ன துண்டுகளாக உதிர்த்து வச்சுக்கலாம். மீன் வேக வச்ச தண்ணியை அப்படியே வச்சுக்கலாம், இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்து ஒரு கடாயில் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 5 பல் பூண்டை லேசாக தட்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் வெண்ணெயில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் லேசாக கொஞ்சம் கலர் மாறின பிறகு 1 கப் அளவுக்கு வாழைத்தண்டுகளை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டும் இது மாதிரி லேசாக வதங்கியாச்சு. இப்போ இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மீன் வேக வைக்கும்போது இருந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஊற்றுறது மீன் வேக வச்ச தண்ணி. இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் இது நல்லா கொதிச்சாச்சு. வாழைத்தண்டும் நல்லா வெந்திருக்கு. இப்போது கடைசியாக நம்ம உதிர்த்து வச்சுருக்க இந்த மீன் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். மீன் துண்டுகள் வேகாமலேயும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப குழையவும் வேகக்கூடாது. இந்தளவுக்கு நல்லா உதிராக இருந்தால் தான் சூப் நல்லா டேஸ்டியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை நான் 1 கப் தண்ணியில் நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடலை மாவோட அந்த பச்சை வாசனையும் போயாச்சு. 2 கொதி வந்த பிறகு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். காரம் இதுக்கு ஆல்ரெடி கரெக்டாக இருக்கும், தேவைப்பட்டால் மட்டும் மிளகுத்தூள் சேருங்க. இதே அளவுகளோட இதே ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.